மேஜர் லீக் 3-day டூர்னமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற போட்டிகள் இலங்கையிலே இடம்பெற்று வருகின்றன. சந்திமால் சதம் அடித்திருக்கிறார். பல வீரர்களும் மிகச்சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தி வர நம்மவர் சாருஜன் சண்முகநாதன் நேற்றைய நாளிலும் சதம் அடித்திருக்கிறார். தமிழ் ஜூனியர் அணிக்காக இந்த தொடரில் இவர் அடித்திருக்கின்ற 3வது சதம் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இலங்கை தேர்வாளர்களுடைய உச்சபட்ச கவனத்தை ஈர்ப்பவராக இப்போது சாருஜன் சண்முகநாதன் திகழ்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த மேஜர் லீக் தொடரிலே அதிக சதங்களை அடித்திருப்பவராக சாருஜன் சண்முகநாதன் தான் இருக்கிறார். அதிகமான ஓட்டங்கள் பெற்ற வரிசையிலும் இவர் முன்னிலையில் இருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளுக்கான அணி தேர்வு முறைக்கு மிக முக்கியமாக தேர்வாளர்கள் கவனத்தில் கொள்கின்ற ஒரு தொடர் தான் இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த மேஜர் லீக் 3-day போட்டிகள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழ் வீரர்கள் பலரும் சிறப்பாக செயற்படுகிறார்கள். மெர்வின் அபினாஷ் நேற்று 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார். தமிழ் யூனியனுக்காக விஜயகாந்த், வியாஸ்காந்த், விதுஷன் ஆகிய வீரர்கள் சுழற்பந்து வீச்சிலே ஜொலித்துக் கொண்டிருக்க மெர்வின் அபினாஷ் பிஆர்சி கழகத்துக்காக தன்னுடைய செயற்பாடுகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதே போன்று தமிழ் யூனியனுக்காக ஒரு துடுப்பாட்ட வீரராக சாருஜன் சண்முகநாதன் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசுகின்ற வீரர்கள் பலர் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற உள்ளூர் கழகமட்ட போட்டிகளிலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் சிறப்பம்சம். இது தொடர்பான விவரங்களை அவ்வப்போது உங்களுக்கு காணொலி வாயிலாக பகிர்ந்து கொள்வதற்கு நாம் காத்திருக்கிறோம். மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை வழங்குங்கள். நான் தில்லியம்பலம் தரணிதரன்.